41ാவது ശ്ലോകം. ഭഗവത്യഭിതാമ്രാക്ഷീം സമാഗൃഹ്യ ശരാസനം ബാണാൻ മുമോജതരസാ ഹന്തു കാമാസുരാഹിതം. ദേവിയോട് കண்களும் கோபத்தால துடித்தது. அதிசீக்கிரமா வில்லெடுத்து கொலைச்சா தேவி. அந்த தேவர்களோடு சத்ருவா இருக்கிற அசுரனை கொல்லறதுக்கு சரங்களை தொடுத்து விட்டா. 42வது ஸ்லோகம். சிச்சுராக்யோபி பலவான் மூர்ச்சாம் த்யக்தோத்தித புனः गृहीत्वा सशरं चापं तस्थौ तत्स्मुग क्षणाद. चिच्चुर आख्यः अभि बलवान् मूर्छान् त्यक्त उत्थितः पुनः गृहीत्वा सशरं चापं तस्थौ तद् सम्मुगः क्षणाद. அதுக்குள்ள பலவானான சிச்சுரனும் மயக்கத்திலேருந்து எந்திருந்தான். அம்பும் வில்லும் எடுத்துட்டு தேவிக்கு நேர வந்து நின்று யுத்தத்துக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி போய் நின்னான். 43வது ஸ்லோகம். चक्षुराख्यश्च ताम्रश्च द्वावप्यधिबलोल्कडौ युयुधादे महावीरौ சகதேவியாரணாங்கனே. சிச்சுரனும் தாமிரனும் ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலிகளாக்கும் மகாவீரர்களாக்கும் 2 பேரும் சேர்ந்து போர்க்களத்துல தேவிக்கு எதிராக யுத்தம் பண்ணினான். 44வது ஸ்லோகம். कुबिदाज महामाया ववर्ष शरसन्ततिं चकार दानवान् सर्वान् बाणक्षदतनुच्छदान्. கோபம் வந்த மகாமாயை உடனடியா அவளோடு நேர பானங்களை வர்ஷிச்சா. எல்லா அசுரர்களோடும் சரீரங்களை பானங்கள் தேவி அனுப்பின பானங்கள் கீறி முறிச்சுது. 45வது ஸ்லோகம். असुरा क्रोध सम्मूढा बभूवु शरदारिदा चिच्छिवो शरजालानि देवीं प्रति रुषान्विदा. சரவர்ஷத்துல சரீரமெல்லாம் முறிஞ்ச அசுர சைன்யங்கள் கோபம் ஜாஸ்தி உள்ளவாளாய் தீர்ந்தா. அவளும் கோபத்தோடு கூடிட்டு தேவியோடு நேர சரங்களை வர்ஷிச்சா. 46வது ஸ்லோகம். बभूस्ते राक्षसास्तत्र किं शुगा इव पुष्पिना शिलीमुगच्छदा सर्वे वसन्ते च वनेरणे. அம்புகளால சரீரம் முறிஞ்ச அசுரப்படை வசந்த ரிது காலத்துல வனத்துல பூத்து நிக்கிற முருங்க மரம் மாதிரி, முருங்க மரங்களோடு கூட்டம் மாதிரி காணப்பட்டது. கூட்டம் கூட்டமா முருங்க மரம் பூத்து நிற்கிற மாதிரி காணப்பட்டது. 47வது ஸ்லோகம். பபூவ துமூலம் யுத்தம் தாம்ரேண சஹ சம்யுகே விஸ்மயம் பரமம் ஜக்மோர் தேவாயே பிரேட்சகாஸ்திதாः. தேவியும் தாமரனும் தம்மில கோரமான யுத்தம் நடந்தது. பார்த்துட்டு நின்ன தேவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. 48வது ஸ்லோகம். தாம்ரோ முசலமாதாய லோஹஜம் தாருணம் திருடம் ஜகான மஸ்தகே சிம்ஹம் ஜஹாசஜ நனர்தஜா. தாமரன் இரும்பால உண்டாக்கின ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒலக்கையை எடுத்துட்டு சிம்ஹத்தோடு தலையில அடிச்சு அட்டாட்டஹாசம் பண்ணினான். 49வது ஸ்லோகம். நர்தமானம் ததாதம் து திருஷ்ட்வா தேவீருஷான்விதா ஜட்கேன சிததாரேன சிரஸ்சிச்சேத சத்வரா. அட்டாட்டஹாசம் பண்ற
தாமிரன் அவனை பார்த்துட்டு கோபம் ஜாஸ்தியான தேவி உடனடியா வாளால அவனோட சிரச வெட்டினான். 50வது ஸ்லோகம். சின்னே சிரசி தாமிரஸ்து விசீர்ஷோ முசலீபலே பப்ராம க்ஷணமாத்ரம் து பபாதர நமஸ்தகே. உலக்கை கையில வச்சுருக்கிற பலவானாயிருக்கிற தாமரனோட சிரசு முறிஞ்சோன க்ஷண நேரம் தலையில்லாதவனாயிட்டு ഒന്ന് കറങ്ങി വട്ടപ്പാലം ചുറ്റി அந்த യുദ്ധഭൂമിയിൽ അവൻ വിഴുந்தான். 51வது ശ്ലോകം. പതിതം താമ്രമാലോക്യ ചിച്ചുരാക്യോ മഹാബല ഗഡ്ഗമാദായ തരസ രുദ്രാവ ചണ്ഡികാം പ്രതി. தாமரன் யுத்தக்களத்துல விழுந்ததை பார்த்துட்டு பலவானான சிச்சுரன் அப்படிங்கிற அசுரன் உடனடியா வாளை தூக்கிண்டு சண்டிகையோடு நேர சாடி விழுந்தான். 52வது ஸ்லோகம். பகவத்யபிதம் திருஷ்ட்வா கட்கபாணிமுபாகதம் தானவம் பஞ்சபீர்பாணை ஜகான தரசாட்சனே. வாளை கையில வச்சுட்டு வர சிச்சுரன் அப்படிங்கிற அசுரனை பார்த்த தேவி போர்க்களத்திலேருந்து 5 பானங்களை ஒரு சேர அவனோடு நேர ஒரு நொடியில பிரயோகிச்சா. 53வது ஸ்லோகம். ஏகேன பதிதம் கட்கம் திதீயேன துதத்கரா கண்டாச்சமஸ்தகம் தஸ்ய கிருந்திதம் சாபரை ஷரை. அந்த 5 பானங்களில ஒன்னால கட்கம் தெரிச்சு போச்சு, 2வது அம்புனால கையும் தெரிச்சு போச்சு. மிச்சம் இருக்கிற 3 பானங்கள் இருக்கே அதுல கழுத்திலேந்து அவரோட தலை வேறுபட்டது. 54வது ஸ்லோகம். ஏவம் தௌ நிஹதௌ க்ரூரௌ ராட்சசௌ ரணதுர்மதௌ பக்னம் சைன்யம் தயோஸ்தூர்ணம் திச்சு சந்திரஸ்தமானசம். இப்படி யுத்தத்துல அகங்காரம் தோடு கூடிட்டு யுத்தம் பண்ணின ரொம்ப ரொம்ப குருவல் மைண்ட் இருக்கிற அந்த 2 அசுரர்களையும் தேவி கொன்னுட்டா. அவ அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டா. 2 பேரோடும் சைன்யங்கள் பயந்து 4 பக்கத்துக்கும் சின்னி சிதறி ஓடித்து. 55வது ஸ்லோகம். தேவாஸ்ச முதிதா சர்வே திருஷ்ட்வா தௌ நிஹதௌ ரணே புஷ்பவ்ருஷ்டிம் முதா சக்ரூர் ஜய சப்தம் நபஸ்திதா. 2 அசுரர்களும் கொல்லப்பட்டதை பார்த்த தேவர்கள் குஷியோடு கூடி வானத்திலிருந்து மழை மாதிரி புஷ்பவிருஷ்டி சொரிஞ்சா ஜெய ஜெய சப்தத்தை முழக்கினா. 56வது ஸ்லோகம். ऋषयो देवगन्धर्वा वेदाला सिद्धचारणा ऊजुस्ते जयदेवीति चाम्बिकेति पुनः पुनः. ऋषयः देवगन्धर्वा वेताला सिद्धचारणाः ऊजुः ते जयदेवी इति च अम्बिके इति पुनः पुनः. ഋഷികളും ദേവഗന്ധർവர்கள் തുടങ്ങിയവാളും വേതാളങ്ങളും സിദ്ധചാരണர்களுം தேவி ஜெயிக்கட்டும் அம்பிகை ஜெயிக்கட்டும் இப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிண்டு அங்க ஜெய ஜெய கோஷத்தை முழக்கினா. இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்துல தேவி பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் முடிவடைகிறது.